அப்பனே முருகா, வரப்போற இந்த வருஷத்துலயாவது என் வேண்டுதல் நிறைவேற்றுவி. என் வேண்டுதலுக்கு எப்பதான் நீ சிரிசாச்சு வரப்போறேன்னே தெரியல. மனசு ஒரே கஷ்டமா இருக்கு முருகா. டேய் இங்க இங்க எங்க யாரு? அண்ணா யார் நீங்க? நான் தான் முருகன். முருகனா? கையில வேல் இல்ல, சட்டை வர போட்டிருக்க. நான் எப்படி முருகன் நம்புறது? டேய் பக்ஸ், பக்ஸா பக்தாவை ஷார்ட்டா கூப்பிட்டேன்டா. வேலோட ஏன் வரலன்னு தானே கேட்டேன். அப்ப முருக வேலோட தான்ப்பா வந்தேன். ஆனா ஏர்போர்ட்ல வெப்பனு காலோட இல்லன்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் மார்கழி மாசம் ரொம்ப குளிர்ப்பா, அதான் ஒரு சட்டை பேண்ட் வாங்கி போட்டுக்கிட்டேன். வேலுன்றோம், சட்டை பேண்ட்ன்றோம், ஆளு வேறு ஒரு மார்க்கம் முருகா. முருகா, உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். டேய் நின்றா. இப்ப என்ன, நான் முருகன் நீ நம்ப மாட்டேன். போன வாரம் என்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருந்தியே, அது நடந்ததா இல்லையா? ஆமா, நடந்துருச்சு. ஏன் முருகா இப்படி சின்ன சின்ன கோரிக்கையா நிறைவேற்றியே? வருஷ கணக்கா உங்ககிட்ட இந்த வேண்டுதலை வேண்டிட்டு இருக்கேன். இதை மட்டும் ஏன் நடத்தி வைக்க மாட்டேற? அந்த பாலா போன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இதை நடத்தி வச்சுறேன். ஏண்டா அப்படின்னு பெருசா வேண்டிக்கிட்ட? பிறந்த இத்தனை வருஷத்துல தாய்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி எந்த நல்ல காரியமும் நீ வேண்டிக்கல. ஆனா தாய்லாந்துக்கு போகணும்னு வேண்டிக்கிற. பூமர் பூமர் அங்கிள், உங்களுக்கெல்லாம் நல்லது சொல்ல கடவுளே வந்தாலும் அவங்கள பூமர் தான் சொல்வீங்க. இப்ப என்ன, உன் வேண்டுதல் நடக்கணும் அவ்வளவுதானே? நான் ஒரு சில கேள்விகள் கேட்கறேன், அதெல்லாம் முடியும்னா உன் வேண்டுதலும் முடியும். இதையும் சோதிச்சுட்டு தான் கொடுப்பியா? சரி கேளு. தண்ணியில கோலம் போட முடியுமா? முடியாது. ஆடிக்காட்டுல தீபம் ஏற்ற முடியுமா? நெவர். ஆகாயத்துல கோட்டை கட்ட முடியுமா? வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல பந்தலாவது போட முடியுமா? இப்ப எதுக்கு நீ முடியாதா கேட்டுனே? இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, எப்படி முடியும்? அதே மாதிரிதான் இதுவும் முடியாது. பிறக்க போற வருஷத்துல ஏதாவது நல்லதா யோசி, நடக்கிறதா யோசி. சரி, எனக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருக்கு. அங்க பாரு, உன்னை மாதிரியே ஒருத்தன் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட என்னன்னு போய் கேட்போம். வா ஒண்ணுமா, வாடா, சும்மா தானே இருக்க. உனக்கு தெரிஞ்சுச்சா? அப்புறம் இவ்வளவு நேரம் பேசிட்டு உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன்ல. என்னது? கையை கொடு. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் முருகா. இந்த வருஷம் மாதிரி நடத்தி வச்சிரு. ஆ